So, first, welcome to our lovely chief guest, Dr. Shivakumar. The beauty about inviting him here is I am switching to English because that's my most comfortable language. தப்பா எடுத்துக்க வேணாம். தமிழ் ஆள் தான், தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தான், தமிழ் coming from a Tamilian family. ஆனாலும் unfortunately I'm only comfortable with English. Okay, so முதல்ல வந்து அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. Thank you very much, dear Dr. Shivakumar. Thank you so much for coming. உங்க எல்லாருக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கு அவர் பர்சனலாக அறிமுகம் கிடையாது. ஓகே, நான் சும்மா ஒரு கால் அடிச்சுட்டு சார் இப்படி ஒரு ஈவெண்ட் நான் பண்ணுறேன், எங்களுக்கு வந்து உங்களால் வர முடியுமா கேட்டேன். இமீடியட்லி இஸ் லைக் ஓகே அப்படின்னு ஒரு வாய்ஸ் அவரே ஃபோன் பண்ணி பேசிட்டார். ஆக்சுவலி நான் ஒரு மெசேஜ் தான் அவருக்கு வாய்ஸில் அவரோட கால் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். தட்ஸ் ஆல். அவரே கால் பண்ணி அவரே ஹி ஹாஸ் கோஆர்டினேட்டட், அவரே எல்லாமே ஹி டுக் தி இனிஷியேட்டிவ் ரைட் ஃப்ரம் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாமே கேட்டு he did it meticulously. He has planned the whole thing from the beginning. At least in the week our accept from the moment he accepted, he has been like a real daddy mari சொல்லலாம். Okay, absolutely daddy na சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் தப்பா எல்லாரும் people are thinking ஏதாவது நம்மகிட்ட சொன்னா வந்து they think like as if people are overpowering. That's not how I see. I feel that நம்ம மேல நிஜமாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, நம்ம மேல அன்பு வச்சிருக்கவங்க மட்டும்தான் மெட்டிகுலஸாக கேட்பாங்க, இது ஓகேவா, அது ஓகேவா, இதெல்லாம் இருக்கு, நான் இதெல்லாம் பண்ண போறேன், நீங்க இது ரெடி பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி வெரி மெட்டிகுலஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங். வார்ம் வெல்கம், ஹார்ட்ஃபெல்ட் வெல்கம். நெக்ஸ்ட் வந்து சிவி குமார் சார். அவருக்கெல்லாம் இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை, ஆனாலும் ஹி இஸ் அ வெரி வெல் நோன் ப்ரொடியூசர், ஸோ அண்ட் அ ஃபிலிம் டிரெக்டர் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தென் எஸ் குமரன் சார். நான்லாம் உங்களுக்கு பேரில் தான் எனக்கு தெரியும், மியூசிக் நல்லா போடுவீங்க கேட்டிருக்கேன், பட் பர்சனலி அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களை பழக்கம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி எங்களோட ஒரு முயற்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வார்ம் வெல்கம். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு பேட்ரிக், ஆத்மா பேட்ரிக். ஸோ ஆத்மா பேட்ரிக் வேணால் உங்களுக்கெல்லாம் விஐபியாக இருக்கலாம், பெரிய ஒரு ஆக்டர் அப்படிலாம் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட். ஓகே, ஃபோன் அடிச்சுட்டு ஐ ஒன்லி செட் பேட்ரிக் நான் ஒன்று பண்ணுறேன், ஓகே என்ன பண்ணுற, ஓகே வா வா பேசலாம், அவ்வளோதான், தட்ஸ் இட், ஜாப் டன், உனக்கு தானே நான் வரேன், தட்ஸ் இட். பெருசாக வேறு எதுவுமே கேட்டுக்கல. என்ன பண்ணுறீங்க, ஓகே ஹி அண்டர்ஸ்டுட் த ஹோல் திங், ஓகே ஐ எம் வெரி ஹாப்பி யூ டூயிங் திஸ், முடிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் ஹவு ஸ்வீட் பேட்ரிக் இஸ். வெல்கம் பேட்ரிக், தேங்க்யூ. நோ, அசோக் பாலச்சந்திரன் இஸ் அ சர்ப்ரைஸ். ஓகே, எப்பயுமே சொல்லுவாங்களே பெரிய ஒரு அழகான கேக் இருக்கும், அதில் குட்டியாக ஒரு செடி வச்சிருவாங்க. ஓகே, so he's a cherry on the cake எப்பயுமே நினைக்கிறேன். கரெக்டாக கடைசியில் வர்றாரு and then he is there. So thank you, a wonderful actor. So may God bless you. Thank you for being here. So now as I welcome all of you, now the most important welcome, of course இவங்க எல்லாம் நம்ம priority chief guest, but இந்த ஈவென்ட்டோட மெயின் கெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் that is all my entries, producers who made all these small Dr. seen 15 lakhs நான் பார்த்திருக்கேன் நல்ல ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். வார்ம் வெல்கம் who are sitting here, energy எல்லாத்தையும். so you have here because you have ஒரு என்ட்ரியா உள்ளது, you have received the official selections for trusting us. ஸோ இவங்க எல்லாருக்கும் தெரியலன்னா ஐ தாட் ஓகே ஐ கிவ் யூ அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். நம்ம என்ன தமிழ்நாடு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஏன் வச்சிருக்கோம், பேர் ஏன் வச்சிருக்கோம், அஃப்கோர்ஸ் நில்கிரி டாருக்கு வந்து அருமையாக அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எக்ஸ்பிளனேஷன் சொன்னாங்க. தட் இஸ் ப்ரிசைஸ்லி ஒன் ரீசன். பட் இன்னொரு ரீசனும் இருக்கு. சி வென் வி டூ அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நம்ம வந்து இப்போ நம்மளோட எல்லாருக்காகவும் ஒரு காமன் காஸ்ட்காக பண்ணுறோம், ரைட்? பிகாஸ் வி வாண்ட் ஆல் ஆர் சின்ன சின்ன பட்ஜெட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து அவங்களும் அருமையான ஆடியன்ஸை ரீச் பண்ணோம். தே ஷுட் ஆல்சோ மேக் மணி. அதே ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ் பண்ணியும் தே ஷுட் பி ஏபிள் டு மேக் மணி. ஸோ தட் இஸ் ஆர் எய்ம். பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஆல் தட் இஸ் பிகமிங் வெரி வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு சொல்லவே வேணாம், யூ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் ஆர் ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம்ஸ். பெருசாக வந்து சொந்த காசுலேயே அவங்க வந்து தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஆனாலும் ஆடியன்ஸ் சுத்தமாக இருக்கிறது இல்லை.
and so they're not able to earn the money back. So இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா we have to start building audience. Okay, so அதுக்கு வந்து நம்ம வந்து we have to start doing from the grassroots level. Grassrootsனா we'll have to go to schools, we have to go to colleges. ஆனா அங்கேயும் இப்போ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா they are not open, they are not open to receive us also. ஓகே சொல்றாங்க, அப்புறம் பேக் அவுட் பண்றாங்க. ஸோ தீஸ் ஆர் காமன் இஷ்யூஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா we will overcome that. ஸோ நம்ம மெயின் எய்ம் ஆஸ் அ ஃபெஸ்டிவல், நம்ம மெயின் எய்ம் வந்து ஸ்லோவா we will build the audience. நம்மளுக்கு ஆடியன்ஸ் சுத்தமா கிடையாது. ஸோ we have to do that. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். அண்ட் ஐ எம் ஹாப்பி you all are working towards it and supporting இதுக்காக. ஸோ that is very important. So this is the reason for Tamil Nadu Film Festival. Even conceptualized பண்ணதே அதுதான், and that is what we are trying to execute. Of course, I had a surgery, so sick irundhu I am back. So or 7 months it took for me to once again to do all this. Anala I am sorry because of that lot of hiccups. So first நான் வந்து லாயலா காலேஜ்லன்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கிட்டு நிறைய பேர் அது வேற ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. என்ன நீங்க ஃபர்ஸ்ட் லாயலா காலேஜ் சொன்னீங்க, அப்புறம் இப்போ பரணின்றீங்க, நடத்துவீங்களா நடத்த மாட்டீங்களா, ஏன் இப்படி மாத்திட்டே இருக்கிறீங்க? ஸோ the simple answer I want to give you along with my welcome speech is that I want all of you to know that if people, you are all struggling to make a film, I am struggling to ensure that you get the opportunity and the space you need to showcase it. That is what I am struggling for, to get you the audience, to get you that little bit of limelight which you need. So இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா போதும். So this is the welcome which you need to know. All your creations are appreciated and well received. So thank you all the filmmakers for coming here, and thanks every other person who's here making this event happen. Of course, final thank you na thank you sollikiren, but I want to begin with always with thanks. Okay, and of course na inga nikkiradhu vandu it's absolutely because my almighty God has blessed to help all of you. If I am there, I can do something for you all. That's it. So I'm very thankful to my God. Okay, thank you. So we'll begin, we'll now felicitate and we'll continue. Thank you so much. Thank you, ma'am. Thank you so much. Now I would like to welcome all guests to the stage. முதலாவதாக ஆக்டர் மற்றும் டைரக்டர் டாக்டர் சிவகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். இந்த ஈவெண்ட் நாங்கள் கேட்டோன்னே உடனே வரேன்னு சொன்னார். ஸோ அவரை மீண்டும் ஒரு பெரிய கைத்தலோட மேடை கூப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட், அந்த ஸ்கெட்சிங், பெயிண்டிங் சொல்லிட்டு அவர் இன்னும் நிறைய திறமைகள், இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து சாதிச்சிருக்காரு. அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக சிராஜ் அவர்களை மேடை கூப்பிடுறோம். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஷாட் பாருங்க, ஒவ்வொரு ஷாட்டுமே வந்து அவ்வளோ எலாபரேட்டா அந்த நுணுக்கங்களை வந்து நல்ல படம். ஸோ டெல்லியில இருந்து வந்த ஒரு படம், அவங்களோட பின் கதையோட கனெக்ட் ஆகிருந்தது. அந்த படம் நல்லா இருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவருக்காக ஒரு சின்ன மொமெண்டோ, ஜேடி மீடியா ப்ரொமோஷன்ஸோட ஃபவுண்டர் ஜோஸ்பின் டேவிட் அவர் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் டைரக்டர் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் சிவி குமார் அவர்களை மேடை கூப்பிடுறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். ஸோ எல்லாருக்குமே பீஸா படம் உங்க எல்லாருக்குமே தெரியும். பீஸா 2, சுதுகவம், இன்னும் பல படங்களை வந்து அவர் வெற்றி படங்களா கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக டைரக்டர்ஸ் கிளப்போட ஃபவுண்டர் மிஸ்டர் சக்தி அவர்களை மேடை கூப்பிடுறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். டைரக்டர்ஸ் கிளப் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சக்தி இன்னைக்கு டைரக்டர் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் சிவி குமார் அவரை ஃபெலிசிட்டேட் பண்றாரு. Thank you so much for coming, sir. மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எஸ், அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஃபிலிம் டைரக்டர் திரு எஸ் எஸ் குமரன் அவர்களை மேடை கூப்பிடுறோம். கலவாணி படம் யாருமே மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான மியூசிக்கோட, காமெடியோட ரொம்ப அழகா எல்லாரும் சிரிக்க வச்சிருப்பாங்க. அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக ஃப்ரைடே ஃபிலிம் ஃபேக்டரியோட ஃபவுண்டர் மற்றும் பிஆர்ஓ கேப்டன் எம்பி ஆனந்த் அவர்களை மேடை அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். சோ நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பிஆர்ஓ. எக்ஸாக்ட்லி ஆனந்த் சார். Thank you so much for coming, sir. எஸ் எஸ் குமரன் சார். மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் அவர் எஸ் எஸ் குமரன்.
மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொல்லலாம். எஸ் வி ஹேவ் முருகா அசோக். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் அவருக்காக. ரீசெண்டா ஒரு லாரா படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு நல்ல பேரும் நல்ல ஒரு பிசினஸாவும் நல்ல புகழ் போன ஒரு படம். வெல்கம். எஸ் அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக ஐ வுட் லைக் டு வெல்கம் மிஸ்டர் லாரன்ஸ் டு தி ஸ்டேஜ். எஸ் ஒரு மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாம் ஆக்டர் மிஸ்டர் அசோக் அவர்களுக்காக. So everyone join to the group photo. எஸ் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாம் இந்த ஒரு அழகான மொமெண்ட்காக. அடுத்ததா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆக்டர் அண்ட் எடிட்டர் மிஸ்டர் ஆத்மா பாட்ரிக் அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். one of the best friend and also the editor actor, one of the tallest person in the actor actually எல்லாரும் very tallest person in the தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி ஆக்டர் சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்காங்க. லியோ படத்துல நிறைய படங்களை நீங்க பார்த்திருக்கலாம். அவரை ஃபெலிசிட்டேட் பண்றதுக்காக ஆக்டர் அண்ட் டைரக்டர் வேதா அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். எஸ் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் ஃபார் அவர் ஆத்மா பேட்ரிக் அவர்களுக்காக. ஸ்டேஜ் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. நம்மளோட டாக்டர் சிவகுமார் சார், சிவி குமார் சார், எஸ் குமரன் சார், ஆத்மா பேட்ரிக் அண்ட் அசோக் சார் சொல்லி அழகான இந்த நடிகர்கள் அண்ட் டைரக்டர்ஸ் பட்டாளம், மியூசிக் டைரக்டர்ஸ் பட்டாளத்தோட ரொம்ப அழகா இந்த 3rd எடிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீலகிரி தாஸ் அவார்ட்ஸ் இதுல 26ல நம்ம இருக்கோம். எஸ் இன்னும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட இந்த ஈவெண்ட் இன்னுமே சிறப்பாக்கலாம். அது மட்டும் இல்ல நம்ம கூட இன்னொரு முக்கியமான கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர் கெஸ்டா வரல, அவரோட திரைப்படத்துக்காக அவார்டு வாங்க வந்திருக்காரு. எஸ் வி ஹேவ் டைரக்டர் நந்தா பெரியசாமியும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. எஸ் அவருக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ் இப்போ எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்கு நம்ம எல்லாரையும் அழைக்கலாம். எஸ் முதலாவதாக அழைக்கிறது இவரோட படம் நிறைய பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். இவரு பூன்னு சொல்லிட்டு ஒரு அழகான படம் எடுத்தாரு. அந்த படத்துல ஒரு அழகான பாட்டு ஒன்று இருக்கு, மறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை என்னால இப்போ வரைக்கும் மறக்க முடியல சார். எஸ் ஐ வுட் லைக் டு வெல்கம் மியூசிக் டைரக்டர் மற்றும் ஃபிலிம் டைரக்டர் எஸ் குமரன் அவர்களை மேடை கூப்பிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய அருமையான மாலை இந்த நிகழ்ச்சி காலத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த சிவகுமார் சாரோட அந்த படங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு இன்னைக்கெல்லாம் நடிக்கலைங்கிற வருத்தம் தான் எனக்கு தெரிஞ்சது. இந்த பார்க்கும்போது கிட்டத்தட்ட 36 வருஷம் கழிச்சு அந்த படம் திரையிடல். அப்போ சார்ட்ட பேசியிருந்தேன், எவ்வளோ ஒரு மேக்கப்லாம் அவ்வளோ லைவாக அந்த ஒரு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் டெக்னாலஜி இருக்குது. அப்படி டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே அந்த ஏஜ்டு மேக்கப், அந்த ஒரு யூத் மேக்கப் வேரியேஷன் பிரமாதமாக இருந்தது. பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் நம்ம இண்டஸ்ட்ரி இந்த சார் நடிக்காமல் போனது ரொம்ப வருத்தம் மட்டும்தான் எனக்கு இருந்தே ஒழிய, ஒரு பிரில்லியன்டான ஆக்டர் நம்ம கவனிக்க அந்த இன்னைக்கா நம்ம அதை பார்க்கும்போது வருத்தம் மட்டும் தான் இருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஒரு எந்த இடத்துலையுமே நமக்கு டயர்டு தெரியல. ஒரு புதுசாக எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும் ரொம்ப அளவாக நேர்த்தியாக இருந்தது. ஸோ இந்த விருது நிகழ்ச்சியை முதல்ல தமிழ்நாடு 3வது தமிழ்நாடு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நீலகிரி தார் அவார்டில் என்னை அழைத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் கூட என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்குபட்டதுக்கு இந்த நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பாட்டு எப்படி மறக்க முடியலையோ, எஸ் தேங்க்யூ சார். உங்கள் பாட்டு எப்படி மறக்க முடியலையோ அதே மாதிரி உங்களோட ஸ்லாங்கும் என்னால் மறக்க முடியாது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் இவரோட ஆக்டராக சொல்லலாம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எஸ் ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆக்டர் அசோக் அவர்களை மேடைக்கு அப்புறம் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். முருகா அசோக் அவர்களுக்கு. நன்றி நண்பா. ஆக்சுவலி மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடையில் உட்காந்துருக்கிற அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்துக்கிட்டு என்கரேஜ் பண்ண வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
Ma'am சொன்னாங்க, you don't know how lucky we are because you are here. I said, ma'am, I am very lucky that you happen to invite me here. அண்ட் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். மொழி இஸ் ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன். நீல்கிரி தகரும் எவ்வளோ ஒரு ரேரான ஒரு breed of goat. ஸோ ஐ திங்க் ஒரு தமிழ் க்ரௌடில் கூட ஆங்கிலம் தெரிஞ்ச நண்பர்கள் இருக்காங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் டு லிசன் டு யுவர் இங்கிலீஷ் as well, ஜோசபின் மேம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் டீம். வந்த உடனே இட் வாஸ் வண்டர்ஃபுல். ஒரு ஆசீர்வாதம் even ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் டு விட்னஸ் சிவகுமார் ஐயாஸ் பர்ஃபார்மன்ஸ் லைக் திஸ். அண்ட் இப்போ எஸ்எஸ் குமரன் சார் சொன்ன மாதிரி விஷுவலாக பார்த்துட்டு இருக்கும்போது முதல்ல மைண்டில் வந்தது அந்த டயத்தில் எங்கே ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் இருந்துச்சு, அந்த பல் அவ்வளோ அழகாக இவ்வளோ சிந்திச்சு ஒரு கன்செப்ஷனலைஸ் பண்ணி ஸ்க்ரீனில் பிரதிபலிக்கிறதுக்கு ஒருத்தர் யோசிச்சு அதை ஃபைனலி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆங்கிகம், வாச்சிக்கம், ஆகாரியம், சாத்விகம்னு ஆக்டிங்கில் எவ்வளோ இது யூ சி லுக் அட் ஹிஸ் அந்த பாடி லாங்குவேஜ். சரி, தோப்புக்கரணம் போடும்போது யூத்ஃபுல்லாக எப்படி போட்டார், வயசாகும்போது எப்படி போட்டார். யூ லேர்ன் பாடி லாங்குவேஜ், யூ லேர்ன் சோ மெனி திங்ஸ் ஃப்ரம் ஹிம். யூ கேன் டெஃபினெட்லி கிளாப் ஃபார் ஹிம். இதெல்லாம் நம்மெல்லாம் சில ஆக்டிங் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் கற்றுக்கணும்னு தேவையில்ல. நமக்கு சீனியர்ஸ் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ, எப்படி கதாபாத்திரங்கள் உள்வாங்கி உயிரோடு அதுக்கு தத்துவரூபமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ, இது பார்த்தே கற்றுக்கலாம். லிட்டில் நுவான்சஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆனால் செலக்டிவ்லி அந்த மறுபக்கத்தை ஸ்க்ரீன் பண்ண சிந்திச்சதுக்கு அண்ட் அதை ஃபைனலி பண்ணதுக்கு மனமார்ந்த நன்றி டு த ஹோல் டீம். அண்ட் ஐடோ இந்த மாதிரி முயற்சி நானே சினிமாவில் ஜீரோலேருந்து ஆரம்பித்த ஒரு பையன்தான். கடவுள் நகரத்தில் படம் முருகான்னு தான் பிள்ளையார் சுவை போட்டேன். ஏன்னா மேம் பேர் அசோக் பாலச்சந்தர்னு சொல்லிட்டாரு, அப்பா பேர் பாலகிருஷ்ணன். ஸோ அதனால வந்தோன்னே பேட்ரிக் சொன்னார், இன்னைக்கு 3 குமார் இருக்காங்களா, சிவகுமார் சார், சிவிகுமார் சார், நீ அசோக் குமார் நீ. ஏன்னா மை ஃபுல் நேம் இஸ் அசோக் குமார் பாலகிருஷ்ணன். பட் இந்த 3 குமரன்களில் த யங்கஸ்ட் குமரன் இஸ் சிவகுமார் சார், த மோஸ்ட் எல்டர்லி, த மோஸ்ட் யங்கஸ்ட் எஸ்எஸ் குமரன் சார் உட்பட சோனி குமரன்ஸ் ஹியர். அண்ட் இந்த யூத்ஃபுல்லான எனர்ஜெட்டிக்கான பாசிட்டிவான ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கிற இந்த முழு ஜேடி மீடியா ப்ரமோஷன்ஸ்க்கும் சரி, டிஎன்எஃப்எஃப் ஒரு 3rd edition. இட்ஸ் நாட் ஈஸி டு ரன் அ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வேர் ஜென்ரலாக ஒரு படம் பார்க்கும்போது கிளாஸஸ்க்கான படம், மாசஸ்க்கான படம்னு சொல்லிடுவோம். ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு சினிமா ஜெனுவன்லி நேசிக்கிற ஒரு க்ரௌட், ஒரு கூட்டம் தான் வரும். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அபவுட் த குவான்டிட்டி. இதே ரூமை ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. வி ஹாவ் அ குவாலிட்டேட்டிவ் ஆடியன்ஸ் டுடே. அண்ட் நம்மளையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட இந்த பயணமும் கண்டினியூஸாக தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ், வார்ம்த் அண்ட் பாசிட்டிவிட்டி. அசோக் குமார் பாலகிருஷ்ணன், உங்கள் முருகா அசோக். தேங்க்யூ. தேங்க்யூ முருகா அசோக் சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான கெஸ்ட்டை நம்ம இப்போ கூப்பிட போகிறோம் பேசுறதுக்காக. அதாவது ஆன் ஸ்க்ரீனில் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு ஹீரோவாக இவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆன் ஸ்க்ரீன்லேயும் நான் ஹீரோவாக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆத்மா பேட்ரிக் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். I thank my God for this opportunity and Josephine madam இந்த அழைத்ததுக்காக நன்றி. and சீஃப் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஐ எம் ரியலி ப்ரிவிலேஜ் டு ஷேர் த டெஸ்க் வித் தம். சிவகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக தான் இப்போ பழக்கம், ஒரு ½ அன் ஹவராக. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ சேஞ்ச் லைக் சைல்ட் லைக் யூ கேனாட் என்டர் இன் டு ஹெவன். ஒரு குழந்தைய போல் மாறினா தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லியிருக்கு பைபிளில். அது மாதிரி ஐ saw that child in him. அவருக்கு அந்த குழந்தைங்க பார்த்தா பெரிய ஆள், ஸ்டேட்டஸு, நீ ஒரு பொலிட்டிஷியன், ஆக்டர், இது அதுன்னு பார்க்குறது, மனிதனை பார்க்குறாரு. I like the view and thank you sir being so beautiful. Thank you and I also congratulate all the participants here. எல்லாரும் ஃப்யூச்சர் படமும் எடுக்க போகிறீங்க, எடுத்தவங்களும் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஐடியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் படத்தில் நான் காஸ்டிங் மைண்டில் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ அண்ட் ஆல் த பெஸ்ட். அவார்டு வின் பண்ணுறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அண்ட் அப்புறம் இன்னைக்கு தான் அமெரிக்கா ஈரானில் பாம்பு போட்டிருக்காங்க சார். பொல்யூஷன் நிறையா அழிய போகுது, அதுக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க அங்கே இருக்கிற. தேங்க்யூ ஸோ மச் சார். எஸ். அண்ட் அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான நபரை பேச வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அழகான வார்த்தையில கூப்பிடலாம்னு நினைக்கிறேன், ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் இயக்கிய படங்களா இருக்கட்டும் சரி, இவர் தயாரிச்ச படமா இருக்கட்டும் சரி, இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற படமா இருக்குது. எஸ், பீஸா, சூதுகோவா அப்படின்ற மாதிரி ஒரு அழகான படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை,
அவர் இயக்கிய படமும் ரொம்ப அழகான படம் சொல்லலாம். எஸ், ஒரு பெரிய கைத்தறலோடு ஐ வுட் லைக் டு வெல்கம் தயாரிப்பாளர் மற்றும் டைரக்டர் சி.வி. குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். விருது வாங்க வந்திருக்கும் இளம் தலைமைசாலிகளுக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவகுமார் சார் இருக்காங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்குலாம் வந்து ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகிறதுக்கும் சரி, இல்லை இதில் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கும் சரி, யூடியூப்பு, அது போக ஷார்ட் ஃபிலிம்ஸு, அது போக இன்ஸ்டான்னு ஆயிரக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அவங்க என்ட்ரான காலகட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரேமில் வர்றதுக்கே வந்து அவ்வளோ மிகப்பெரிய காத்திருப்பும் ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நிறைந்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2 பெரும் ஜாமானுக்கு நடுவில் வந்து 192 படங்கள் நடித்து இத்தனை வருஷம் கழிச்சு நிற்கிறாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு ஒல்டைலான இண்டஸ்ட்ரியில் ஒரு 50 படத்தை தாண்டதுக்கே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்க காலகட்டத்தில் 192 படம்ன்றது நினச்சி பாருங்களேன் நீங்கள். இட்ஸ் ஹியூஜ். ஸோ அவரோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது அவங்க சார் பண்ணியிருக்கிறது. அவங்க வணங்குறோம் சார், வாழ்த்துறதுக்கெலாம் எங்களுக்கு வயசு கிடையாது. 4 வருஷமையும். ஏன்னா இவங்கள மாதிரி ஆர்டிஸ்டோட இதுதான் நம்மளுக்கு வந்து யூனிவர்சிட்டி. ஒரு நடிப்பு எப்படி பண்ணலாம், ப்ரொடக்ஷனே அது தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலகட்டத்தில் அந்த படங்களை பார்க்கும்போது நம்ம பழைய படங்கள்னு சொல்கிறோம். நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, யாரோ யங் ஃபிலிம் மேக்கர், நீங்கள் பழைய படங்கள் பார்க்கும்போது அதில் இருக்க எஃபர்ட் வந்து யுனானிமஸாக இருக்குது. அந்த எஃபர்ட் இன்றைக்கி நம்ம எடுக்கிறோமா அப்படின்றதான் இன்றைக்கி ஒரு யங் ஃபிலிம் மேக்கர்ஸாக நம்மளாம் எடுக்கிறோமா அப்படின்ற டவுட் இருக்குது. அந்த நாடோடி மன்னன் நினைக்கிற ஒரு படத்தில், அந்த படத்தில் முதல்ல எம்ஜிஆர் வந்து டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து ட்வின் ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எனக்கு வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எம்ஜிஆர் உட்காந்துருப்பார், பின்னாடி ஒரு சேரில் உட்காந்துருப்பார். அவர் பின்னாடி இப்படி கிராஸ் பண்ணிட்டு இருப்பார். அந்த சேரை எம்ஜிஆர் சார் வந்து புரட்சி தலைவர் வந்து கிராஸ் பண்ணி பேசுவார். அந்த காலத்தில் எப்படி எடுப்பாங்கன்னா, இந்த டபுள் ஆக்ஷன்லாம் வந்து ஒரு ஃபிலிமில் ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுருவாங்க. பாதியில் வச்சா அந்த ஃபிலிம் ரெக்கார்ட் ஆகாது. அடுத்த பக்கம் ரெக்கார்ட் ஆகும்போது இந்த பக்கம் ஃபிலிமில் ஒரு பேப்பரை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சேரை உட்கார வச்சு அந்த சேரை கிராஸ் பண்ணணும்னா அப்போ அந்த சேரை டிசைன் பண்ணி அதுக்கேற்றமே பேப்பர் கட் பண்ணி அதில் வச்சு அதில் உட்கார வச்சு எடுத்துக்கலாம். அப்போ அவ்வளோ எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அண்ணா இன்னைக்கு நம்ம அந்த எஃபர்ட் நம்ம யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் போகிறாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பட் வி ஹேவ் டு டேக் அவுட். ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கவர்ச்சிகரமான விஷயமோ அதே மாதிரி இங்கே சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு டஃபஸ்டான விஷயம். இங்கே வந்து இங்கே என்ட்ரி கூட ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் இங்கே சர்வைவ் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள நீங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கான முயற்சிகளில் கடுமையாக ஈடுபட்டு இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விருது வாங்க இந்த ஃபங்க்ஷனில் விருது வாங்குற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வரையாடு எப்படி ரொம்ப யூனிக்கோ, எவ்வளோ கடுமையான உழைப்பை போடுமோ. ஏன்னா இந்த வரையாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளாம் சாதாரண ஆடு மாதிரி அது வந்து இதில் மரத்துலையோ இந்த சர்ஃபேஸ்லாம் அது அவ்வளோவா இருக்காது. அது போகிற இடம் பார்த்தீங்கன்னா செங்குத்தான பாறைகள் இருக்கும். ஒரு மரமோ ஒரு செடியோ கூட இருக்காது. அந்த செங்குத்தான பாறையில் இறங்கும், திருப்பி ஏறும். அதுதான் அதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. அந்த நீலகிரி தாருன்றது வந்து அது அவ்வளோ எஃபர்ட் போடும். அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய எஃபர்ட் போட்டு இந்த திரைத்துறையில் மிகப்பெரிய சாதனை அடையணும்னு என்னோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அப்புறம் இந்த சிவகுமார் சார் கூட இந்த மாதிரி ஒரு மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அண்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான கெஸ்ட் நம்ம கூப்பிட போகிறோம். எல்லாரும் அதுக்கு தான் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மறுபக்கம் 1991 ரிலீஸ் ஆன படம். அந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம KS சேதுமாதவன் அவர்கள் அந்த படத்தோட இயக்குனர். அண்ட் அதில் வந்து அந்த படம் 38வது நேஷனல் ஃபிலிம் அவார்டில் வந்து 3 அவார்டு வந்து வாங்கிருக்குன்னே சொல்லலாம். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா நேஷனல் அவார்டு வாங்குறது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. அப்பவும் அந்த டைம்ல வந்து ஒரு அழகான அவார்டு வந்து அந்த டைம்ல வாங்குச்சு. அண்ட் அது மட்டும் இல்லை, சாரோட கேரக்டர் வேம்பு ஐயர் அப்படின்ற ஒரு கேரக்டர் அழகான கேரக்டர்ல பண்ணியிருந்தாரு. யாராலையும் மறக்க முடியாது. எஸ், அவர் ஒரு ஆக்டர்னு சொல்லலாம், ஒரு ஒரேட்டர்னு சொல்லலாம், ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்றதை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீனில் அவரோட டிராயிங்ஸாக இருக்கட்டும், அவரோட பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஆக்டர், டிரெக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே சொல்லலாம். எஸ், ஒரு பெரிய கைத்தட்டலோட டாக்டர் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த நீலகிரி தார் அவார்டை ஏற்பாடு செய்து வழங்க இருக்கின்ற ஜோஸ்பின் டேவிட் அவர்களுக்கும், திரைப்படத்துறை சார்ந்து மேடையில் பல பேர் எதிர்பாராதவங்களாம் வந்திருக்காங்க. சிவி குமார் என் பிள்ளைங்க மாதிரி பல பேர் இருக்காங்க. ஞானவேலு, எஸ்ஆர் பிரபுன்னு அவங்க கூடவே நிறையா படங்கள் எடுத்தேன்னு சொல்லும்போது இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ் குமரன் இசையமைப்பாளர், அவருடைய இசையெல்லாம் கேட்கணும். ஏன்னா நான் முந்தின தலைமுறை இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தெரியாமல் இருக்குது. அப்புறம் ஆத்மா பார்ட்டிக்கு அவன் சான்ஸ் கொடுக்கலாம். அவன் அருமையான இன்னும் சின்ன வயசாக நான் பார்த்து உயர்த்த பார்த்து பயந்துடாதீங்க. பட் இன்னும் கேமரா வைக்கும்போது நீங்கள் கூட கதாநாயகி வச்சிங்கன்னா அவன் மூஞ்சி தெரியும் போது இவன் இடுப்பு தான் தெரியும். அப்போ இவன் மூஞ்சி வச்சா கதாநாயகி உருவமே தெரியாது. கொஞ்சம் கீழே அவனை படுக்க வச்சு கதாநாயகி பக்கத்தில் உட்கார வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்போ வாய்ப்பு தயவு செய்து அவர் கொடுங்க. அசோக் பாலகிருஷ்ணன் அவன் அருமையான ஆக்டர், அவன் ரொம்ப ஃப்யூச்சர் நிறையா இருக்குது. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நான் ஃபீச்சர் ஃபில்மு, ஷார்ட் ஃபில்மு, அனிமேஷன் இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்து அதுக்கு அவார்டு வாங்க பல பேர் வந்திருக்கீங்க. ஃப்யூச்சர்லேயும் அவார்டு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க. ஜோஸ்பின் முதலே சொன்னாங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் சீக்கிரமாக மரியாதை கிடைக்காது. இப்போ பொதுமக்கள் இடத்துலையோ பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரிலையோ அதுக்கு அங்கீகாரம் கம்மியாக தான் இருக்குது. பட் அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கன்னு சொல்கிறாங்க. பயந்துடாதீங்க, அது எல்லாமே எடுத்தோடனே கிடச்சிடாது. நான் இப்போ நீங்கள் பார்த்த மறுபக்கம் படம் 1990 ஷூட் பண்ணோம். 90 தான் அந்த அவார்டுக்கு 91 அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேக்கப்பு சமாச்சாரம் பார்த்தீங்களா, அந்த பல்லெல்லாம் இன்னைக்கு சாதாரண இப்போ ராதிகா பண்ணியிருக்கு இந்த படத்தில், தாய் கிழவியில் பண்ணியிருக்கு. இது 35 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த 35 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ மேக்கப் போட்டு இந்த பல்லெல்லாம் எடுத்து ஓட்டுறதான், பல்ல எடுத்து ஓட்டி இங்கெல்லாம் ஸ்கின்லாம் டோட்டலாக மாற்றி படம் பண்ணேன். ராதிகா இப்போ பண்ண விஷயத்த நான் 35 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். அதாவது தமிழ் சினிமா அந்த 1991 கணக்கு வச்சு பார்த்தா அதுக்கு முன்னாடி 75 வருஷமாக தமிழ் சினிமா இருக்குது. அதில் முதல்ல கோல்டன் லோட்டஸ் தங்கத்தாமரை விருது வாங்கினா நல்ல எல்லாமே பிராந்திய விருது தான் ஞாபகம் வச்சுக்கணும், மொழிக்காக வாங்கினதா. தங்கத்தாமரை விருதுங்கிறது உச்சம். அது வாங்கின தமிழ் சினிமா வரலாற்றையே இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் மறுபக்கம் தான். 7:30 மணிக்கு 7:15 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:20 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:25 சொல்கிறாங்க சிறந்த படம் மறுபக்கம், சிறந்த நடிகர் சிவகுமார்னு. 7:30 சொல்கிறாங்க சிறந்த நடிகர் மறுபக்கம், சிறந்த நடிகர் அமிதாப் பச்சன். இவ்வளோ மேட்ரு. அப்போ தான் முடிவு பண்ண சாகும் வரைக்கும் இனிமேல் இந்த விருதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு விருது வாங்கிட்டான். அதுக்கப்புறம் 2005 ஏன்டா நடிக்க நிறுத்தின்னு கேட்டாங்க. நடிச்சு போர் அடிச்சு போச்சு, இனிமேல் கொடுத்து என்ன கொடுக்க போறீங்க, இந்த பக்கம் வெள்ளை முடி, இங்கே போய் கிரே வச்சு அதை வச்சு தாத்தா விஷம் கொடுக்க போறீங்க, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் பேச்சாளனாக மாறினேன். பேச்சாளனாக மாறி 67 வயசுல 10,000 பாட்டு உள்ள கம்பராமாயணம் 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1100 ஆக்கி 100 பாட்டை நீங்கள் சொல்லணும், வாயில் சொல்லிட்டு இருக்கணும். 100 பாட்டு மனப்பாடமாக சொல்லணும். பாட்டு முடியும் போது கம்பராமாயண கதை மொத்தத்தையும் சொல்லிடணும். புரிஞ்சுங்களா? நெட்டில் போய் கம்பங்கன் காதலன் சிவகுமார்னு நெட்டில் ஓப்பன் பண்ணுங்க, 10 சாப்டர் வருது. புரியுது உங்களுக்கு? ஒரு பாட்டு சொல்கிறேன். 67 வயசில் இந்த பையன் உட்காந்துருக்கான், நந்தா வயசு. அவன் புஸ்தகம் கூட 8ஆம் தேதி வெளியிட போகிறாங்க. மாணிக்கம் அந்த படம் பார்த்தா ப்ரிவியூ நான் பாராட்டி பேசினேன். சமுத்திரகனி பாராட்டினா, தம்பியும் பாராட்டி பேசினேன். அது ஒரு மிகச்சிறந்த படம், உலகளவுலேயே நிறைய அவார்டுகள் வாங்கின படம். அதை இப்போ சிந்து பைரவி பார்த்திவேனுக்கு கூக்கிற மாதிரி அது புத்தகமாக போடுறாரு. அந்த திரைக்கதை வாசனை மொத்தத்தையும் புத்தகமாக போட்டு 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் மகாபெரிய கலைஞர். அதாவது எல்லா படம் எடுக்கலாம், அந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்டு நம்ம வாழ்க்கையை அடிப்படையை ஒட்டி அதை ஒட்டி படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது ஒரு மகத்தான படம். அந்த படம் எடுத்த மனுஷன் இங்கே வந்திருக்கான். இப்படி ஆரம்பித்து கம்பராமாயணம் 10,000 பாட்டு 67 வயசு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க யார் 67 வயசு இருக்கீங்க? ஒருத்தங்க கிடையாது, எல்லாம் பொடி பசங்க தான் இருக்கீங்க. நீங்கள் கீழே 67 வயசு இருக்கு. அதான் ஐயா உங்கள் வயசு உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 71. உட்காருங்க. உங்களுக்கு இன்னும் 2 வருஷம் 84. இப்போ நீங்கள் நாளைக்கு திருக்குறளை 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சான்ஸுக்கு ட்ரை பண்ணீங்களா? திருக்குறளை 4 மணி நேரம் 10,000 பேர் முன்னாடி பேப்பர் மனசுலாம் நீ பேசணும். ட்ரை பண்ணீங்களா? வயசு நான் 50 ஆயிடுச்சு, ஓகே தான். நான் 81 வயசில்
10,000 பேர் முன்னாடி பேசினேன். இப்போ எல்லாமே படித்த பசங்க தான். 2 பாட்டு சொல்கிறா திருப்பி சொல்லிப்பாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உண்மையிலேயே பாக்கெட்டில் காசு வச்சிருக்கேன், கொடுக்குறேன். வெய்யோனுடைய நன்மையன் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அறகுடையான். திருப்பி சொல்லுங்க யாராவது. திரும்ப 1000 ரூபா கொடுக்குறேன். அதை விட எளிமையான பாட்டு சொல்ல, வல்லறக்கரின் மால்வரை போய் விழுந்து அல்லறக்கின் உருக்கடல் காட்டு அதற்கு கல்லறக்கும் கடுமை இல்லை நீ சில்லறை கொண்ட சேவடி போதென்றான். இது என்ன அர்த்தம் சொன்னாலும் 1000 ரூபா கொடுக்குறேன். நந்தா பெரியசாமி சொல்லா தம்பி, பம்பு இருக்குங்க இல்லையா? சரி, இதெல்லாம் நான் பண்ணேன். அந்த மறுபக்கம் நான் கடைசி வினாடியில் அது போயிடுச்சு. அந்த அவார்டு போயிடுச்சு, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ தான் இந்த அவார்டு வெற்றி பாராட்ட மறந்து தொழில் பண்ண ஆரம்பிச்சு தான் நான் 81 வயதில் 2002 10,000 பேர் முன்னாடி திருக்குறளை ஒரே நிகழ்ச்சினா இப்போ அதை இப்போ நம்ம போட்டுட்டு இருக்க முடியாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, நீங்கள் யாருமே வருத்தப்படாதீங்க. நமக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்ரிங்கிறாங்க, டாக்குமெண்ட்ரி ஃபீச்சர் ஃபிலிம் கஷ்டம். நீங்கள் 5 லட்சம் ரூபா சின்ன தொகை நினச்சிக்காதீங்க. சிவகுமாரோட முதல் படத்துக்கு என்ன காசு அப்படின்னு தெரியுமா? 3 லட்சம் ரூபா. அது அந்த ஃபிலிம் அப்போ அந்த கோடாக் ஃபிலிம் பிளாக் அண்ட் ஒயிட் 250 ரூபா. ஒரு ஃபிலிம் ரோல் 250 ரூபா. 1965 ஒரு ஃபிலிம் ரோல். ஒரு படம் எடுக்கிறதுக்கு மொத்த செலவு 3 லட்சம் ரூபா தான் ஆகும். கலர் படம்லாம் வந்ததுக்கப்புறம் சிவகுமார் 100வது படத்துக்கு என்ன காசு தெரியுமா? நெகட்டிவ் இஷ்யூ. 100வது படத்துக்கு குமாருக்கு தெரியவருக்கு 100வது படத்துக்கு ஒரு படத்தை எழுத்து முடிப்புக்கான செலவு 9 லட்சம் ரூபா. இன்னைக்கு ஒரு மேக்கப் மேனுக்கு 10 லட்சம் கொடுத்தா தான் வழங்குறான், இல்லை வரமாட்டேங்கிறான். எனக்கு சம்பளம் 100வது படத்துக்கு சம்பளம் 100வது படத்துக்கு சம்பளம் 25,000 ரூபா. அந்த 25 ரூபா சம்பளத்தை வாங்கி ஒரு பைசா கூட தொடாமல் அப்படியே எம்ஜிஆர் முதலமைச்சர் இருந்தார். அவர்கிட்ட அந்த பணத்தில் கையில் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லி சிவகுமார் கல்வி அறக்கட்டளை அப்படின்னு 1979 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 25 வருடங்கள், அதாவது 25 ரூபாய்க்கு 1979 வட்டி எவ்வளோ தெரியுமா? வருஷத்துக்கு 2250 ரூபா வட்டி வரும். அதை நான் பிரித்து தொடவே இல்லை கைசு கையில். 1000 முதல் பரிசு, 2வது 750, 3வது 500, அப்படி 3ஆக பிரித்து 1980 4 வருஷம் 1500, 1000, 750, 500 எனக்கு கேவலமாக தெரிஞ்சு நானாக கொஞ்சம் கையில் காசு போட்டு 3ஆவது வருஷத்துலேருந்து 1000 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போ சிவகுமார் கல்விக்கோட 25வது ஆண்டு என் சுய சம்பாத்தியத்தில் 5 பைசா யார்ட்டு வாங்காமல் நானே 50,000 ரூபாய் தொகையை போட்டு 5 பேருக்கு 10 ரூபா பணம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சூர்யாவோட அகம் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்ககிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். இப்போ 46வது வருஷம் சமயத்தில் பண்ணாங்க. அவங்க 6.25 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட குழந்தைக்கு, இந்த பிறவிலே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைக்கு, கண் பார்வை இல்லாத குடும்பம், அனாதை குடும்பம், எய்ட்ஸ் பேஷண்ட் குடும்பம், மலையடிவாரத்தில் வாழக்கூடிய குடும்பம், டாய்லெட் கிளீன் பண்ண குடும்பம், துப்புரவு தொழிலாளி குடும்பம், இந்த மாதிரி தேடி 3,000, 5,000 பேர் உலகம் பூரா அகல படிக்க வச்ச பசங்களாம் உலகம் பூரா போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படிப்பு விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நீங்கள் வருத்தப்பட்டாங்க. நான் என்னாம்னு நடிகர்ல ஈஸி இல்லை. ஏவிஎம் படத்தில் எனக்கு முதப்ப சம்பளம் தெரியுமா? 1000 ரூபா. முதப்பள்ளி சம்பளம் வெறும் 1000 ரூபா. முதல் நாள் ஷூட்டிங் அதுக்கு கரெக்டாக சொன்னால் ஈஸியாக அவனுக்கு வந்துட்டேன். ஷூட்டிங் போகிற எஸ்பி முத்துராமன் உயிரோடு இருக்காரு. இப்போ அவருக்கு கிட்ட 90 வயசு ஆகுது. எஸ்பி முத்துராமன் எனக்கு அசோசியேட் ஆகிட்டு அந்த படத்துக்கு ஒரு டயலாக் காலில் கொடுத்தாங்க. அதான், ஓ மோசனை கண்ணாடியில் பார்த்து இல்லையா, நீ அழகானமானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னது இல்லையா, இதுதான் டயலாக். ஒரு பக்கம் பார்த்தா 3 வரி தான் இருக்குது. பேக் சைடு உடனே காணா. தம்பி ரெடி ஆகணுண்ணா சார், அந்த ரெடி ஆகிட்டுன்னு அவசரப்படாத, நல்லா படித்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் டிஃபன் கொடுத்து வீட்டுக்கு நம்ம 3 நாள் ரிஹர்சல் இருக்குது. எது? ராதா ஓ மோசனை கண்ணாடியில் பார்த்து இல்லையா, நீ அழகானவானு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்கிறது இதுதான் டயலாக். இதுக்கு 3 நாள் ரிஹர்சல் நினச்சி பாரு, என்ன கதி அவன் நினச்சி பாருங்க. எல்லாம் பண்ணி சினிமாவே தெரியாதுங்க, ஊராக போய் பொம்மை ஓட்டு இருந்த பையன் ஒன்று இப்போ நிறுத்திட்டு லைட்ஸ் அப்படின்னாங்க. கம்ப்ளீட் ஸ்பெட் லைட் போல் என் மூஞ்சிக்கு வந்துருச்சு. அங்கே டைரக்டர் தெரியல, கேமராமேன் தெரியல, எல்லாம் இட்டு கொடுக்குறாங்க. யாரோ ஒரு பையன் ஒரு கிளாப் வச்சு 42/1 டேக் 1 டோப்பன் தட்டிட்டு போனா ஆக்ஷன். நாங்கள் டயலாக் மறந்து போச்சு. இருட்டா இருக்குது. டைரக்டர் பயங்கரமா அவரு பாட்டுக்கு மாதிரி 6 அடி 2 6 அடி 3 அங்குல தில்லோஸ் வந்துரு. அவரு ஆக்ஷன் அப்படின்னா டோட்டல் டயலாக் மறந்து போச்சு. ராதா ஓ முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்துக்கன்னு சொல்லணுமா, ராதா நீ ஓ முகத்தை கண்ணாடி பார்த்து சொன்ன குழப்பம். டேக் 2 முடிஞ்சு 3 தடவை எடுத்தாங்க. 3 தடவை கன்ஃபியூஸாக வரவே மாட்டேங்க. அழுதுட்டு இருக்கு நான்.
அப்புறம் சார் நான் இந்த டைலாக் மட்டும் வர மாட்டேன் சார், 3 நாள் ரிஹர்சல் பண்ணி கொண்டுட்டாங்க சார். நான் என் ட்ராமா டைலாக் சொல்கிறேன் சார். ராதா நீயா இப்படி செய்தாய், காலமெல்லாம் உனக்காக காத்திருப்பேன் என்று சொல்ல கனவாக்கி விட்டாயே பண்ணி, சிரித்து சிரித்து என் சிந்தையை மகிழ்த்த செம்மலே, ஊர் சிரித்து உரையாட ஏன் ஒப்புக்கொண்டாய், நீ அழகிதான். நான் என் ட்ராமா டைலாக் பேசி அந்த ஓகே பண்ணேன். அப்படியெல்லாம் துன்பப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். சிவகுமார் டக்குன்னு வந்து உட்காந்து நினச்சிக்காதீங்க. 6 ட்ராமா இந்தியா பூராமே 6 ட்ராமா, மேட்சஸ் போய் கல்கட்டா தவிர போய் 1000 ட்ராமா போட்டு நடிப்பை வந்துட்டேன். சும்மா நடிப்புலாம் வந்து சீமந்த காயின்லாம் நடிப்பு வந்துடாது. புரியுது உங்களுக்கு? உலக போட்டி இனிமே எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகன் இந்த மண்ணில் பிறக்க முடியாது. ஒரு நடிகன் 4ஆம் கிளாஸ் படித்த நடிகன் 4 ஆண்டு போனார், இன்னொரு எம்ஜிஆர் பிறக்க முடியாது. உலகத்திலேயே சிவாஜி மாதிரி வேஷம் போட்டாலும் இனிமேல் பார்க்கவே உலகத்திலேயே பெரிய நடிகன். அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டு, எம்ஜிஆர் 71 வயசுலேயும் சிவாஜி அவர்கள் 72 வயசுலேயும் போயிட்டாங்க. இந்த பொடி பையன் 84 முடிஞ்சு 85 வாழ்ந்துட்டு இருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? இது பெரிய சாதனை இல்லை, இது சாதனை இல்லை. கடைசி மூச்சு வரைக்கும் நீ வாழ்க்கையில் ஏதாவது பண்ணணும், ஏதோ பண்ணணும் முடிவு ஆர்வத்தில் இருக்கிறதுனால வந்து எடுத்த உடனே உங்களுக்கு எல்லா வெற்றி வேணும் எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு வந்து விருது வாங்குகின்ற ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கோ டாக்குமெண்ட்ரிக்கோ ஷார்ட் ஃபிலிமுக்கோ அவார்டு வாங்குற எல்லாருக்கும் வாழ்த்து சொல்கிறேன். ஃபியூச்சரில் எடுக்க போகிறவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு கேள்வி, எப்படி சார் இன்னும் இவ்வளோ இளமையாக இருக்கீங்க? ஏண்டா சின்ன பையன் எங்கே தான் இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை? இந்த கேள்வி நான் என்ன பிரச்சனை? இன்னும் சின்ன பையன் எங்கே தான் இருப்பான், அது என்ன உங்களுக்கு பிரச்சனை? உங்களுக்கு வயசானா 80 வயசான கிழமை தெரியுமா? அவர் வந்து 67 வயசு பின்னாடி பார்க்குறது 84 வயசு, அவரு வயசா தெரியாது. நான் சின்ன பையன் தான்டா, எனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஐயோ போங்கடா. லைட்டாக பொறாமையாக இருக்குது, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப அழகா பேசுனீங்க. கண்டிப்பா ஒரு வெற்றி என்பது இன்னைக்கு வந்து இது ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நிறைய சிவகுமார் சார் மாதிரி அவங்க கையால இப்ப நீங்க பிளஸிங்கோட ஆரம்பிக்க போறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கிட்ட நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. தே ஆர் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ், டாக்குமெண்ட்ரி, அனிமேஷன்ஸ் அண்ட் ஷார்ட், அப்புறம் மியூசிக்கல் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு தே ஆர் 5 கேட்டகரிஸ் ஆஃப் அவார்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்காங்க. ஆனா பிரைஸோட வின்னிங் லிஸ்ட் வந்து கண்டிப்பா கடைசியில தான் சொல்லுவோம். எல்லாம் ஸ்டே டியூன். இல்ல விஜய் கரெக்ட் தானே, நம்ம உடனே சொல்லிடக்கூடாது இல்ல? ஸோ பட் வந்து நம்ம கிட்ட என்ரோல் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து என்ரோல் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட பேர். அதுல வந்து நம்ம அபிஷியலி சில பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். அப்படி செலக்ட் பண்ணவங்களுக்கு நம்ம கண்டிப்பா ஹானர் பண்ணி ஆகணும் இல்லையா? அந்த மூமெண்டா இப்ப இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் short documentaries, The Man Who Held News, the Ananth Narayanan Mahadev இருக்கீங்களா? ஸோ இவங்களோட ஃபிலிம் வந்து 20 minutes டியூரேஷன்ல வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ okay, the second category, the documentary features the documentary on Suken Wells, Premanand. Okay. The next category, the features the sand, Chandrasekharan. Yes, let's welcome Chandrasekharan Sand. Munal Sand. Actually இது வந்து ஒரு 100-minute short film. இது features ஆ பண்ணிருக்காங்க. Okay, The Sand is a feature film. The Chandrasekharan, Visakesha Chandrasekharan. I could like to welcome the Visakesha Chandrasekharan.